من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العليم எல்லா பகலும் ஏக இறைவன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டமாக அவன் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் முன்னேற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் அளப்பெரும் கிருபையினால் நமது தமிழகத்தினுடைய 17வது சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் சில நாட்களில் வருகிற 23 நம்மை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிற வேளையில் இப்போ அடுத்த 5 ஆண்டுகளில் ஆட்சிக்கு வரவிருப்பது யார், ஒட்டுமொத்த தமிழகத்தின் நலனுக்கு பொறுப்பேற்கப் போவது யார் என்றெல்லாம் நாம் கவனத்திலே கொண்டு ஜனநாயக கடமையை நாம் ஆற்றுவதற்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பொதுவாக வாக்கு செலுத்துவது என்பது, ஓட்டு போடுவது என்பது தமிழகத்து முஸ்லிம்களை பொறுத்தவரை அது முழுமையான 100% கடமையை நிறைவேற்றினார்களா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்லியாக வேண்டும். கடந்த கால தேர்தல்களில் இந்துத்துவா ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள் அவர்கள் நின்ற தொகுதிகளில் பதிவான வாக்கு சதவிகிதம் 70 75 என்று சொல்லப்படுகிறது. அரசியல் கட்சிகள் ஆதாரபூர்வமாக சொல்லித் தருகிறார்கள். 70% தாண்டி இந்துத்துவா ஆதரவு கட்சிகள் நிற்கிற இடங்களில் ஓட்டுப்பதவி சதவிகிதம். ஆனால் சிறுபான்மை சமுதாயம், சிறுபான்மையினர் நிறைந்து வாழுகிற பகுதிகளில் ஓட்டு சதவிகிதம் 50 விட குறைவு என்று குறித்து தருகிறார்கள். அப்ப யோசித்து பார்த்தால் இதே விகிதாச்சாரத்தில் வாக்கு சதவிகிதம் ஒவ்வொரு தேர்தல்களிலும் மிக குறிப்பாக ஒரு பெரும் நெருக்கடியை, ஒரு பெரும் பலமுனை போட்டியை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழலில் வாக்கு சதவிகிதம் அதிகரிக்காமல் போனால் அது சில நேரங்களில் தவறான கட்சிகள், தவறான ஆட்சியாளர்கள் வந்து அமர்ந்து பெரும் தொல்லைகள் துன்பங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக போகும். வன்னிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். 100% வாக்கு என்கிற இலக்கை குறிப்பாக சிறுபான்மை நிறைந்து வாழுகிற பகுதிகளில் நாம் செலுத்துவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, பொதுவாக இந்த வாக்கு அப்படிங்கிறது, ஓட்டு போடுவது என்பது இப்போ ஒரு நாள் நிகழ்வு, குறிப்பிட்ட ஒரு நாளில் நாம் நம்முடைய கடமையை நிறைவேற்றுகிறோம். ஆனாலும் பல பேர் ஏதேனும் காரணங்கள் இருக்கலாம், ஒரு சோம்பலோ அல்லது யாருக்கு ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது, இப்ப எதிர்பார்க்கிற மாற்றங்கள் இல்லை, எல்லோரும் அநியாயக்காரர்கள், கொடுக்கிற வாக்குறுதிகள் அத்தனையும் போய் அப்ப வெறுமனே இலவசங்களை தந்து காசு பணங்களை தந்து நம்மை விலைக்கு வாங்குகிறார்கள். எனவே இது அநியாயம் என்றெல்லாம் சொல்லி புறக்கணிப்போம் என்று அந்த ஜனநாயக கடமையை நாம் நிறைவேற்ற தவறுகிற போது ஒரு நாள் சோம்பலாலோ இன்ன பிற காரணங்களாலோ நமது வாக்கை செலுத்தாமல் போகிற போது அதனுடைய பாதிப்பு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வரக்கூடாதவர்கள் வந்து அப்ப நல்லா பாதுகாக்க வேண்டும். நாம் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் நிகழ்கிற போது பெரும் துன்பம் ஏற்படும். மன்னிமிக்கவர்களே, வெறுமனே 5 ஆண்டு மட்டுமல்ல, அடுத்து வருகிற தலைமுறைகளையும் கூட நாம் ஆபத்திலே சிக்க வைக்கிறோம் என்பதை நாம் இந்த நேரத்திலே தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னிமிக்கவர்களே, பொதுவாக இஸ்லாமிய பார்வையில, இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஓட்டு போடுவது என்பது அது மார்க்கம் கட்டாயமாக சொல்லுகிறது. கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த கடமையை ஆற்றியாக வேண்டும். ஓட்டு போடாமல் இருப்பது குற்றம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. கண்ணிமிக்கவர்களே, இது நாம் பிரபலமாக அறிந்திருக்கலாம். வாக்கு செலுத்துவது என்பது சாட்சியம் சொல்வதை போல, சாட்சி சொல்வதை போல. அவை யாரேனும் சாட்சிக்கு அழைக்கப்படுகிற போது அவர் மறுத்தால் அது பெரும் குற்றம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. கண்ணிமிக்கவர்களே, ஒண்ணுமில்ல, நம்ம எலெக்ஷன் பூத்துக்கு போறோம், இந்த ஓட்டு சாவடிக்கு. இப்ப இந்த குறிப்பிட்ட இப்ப நாம் எந்த வேட்பாளருக்கு வாக்கு செலுத்த விரும்புகிறோமோ அந்த குறிப்பிட்ட பட்டனை அழுத்தி நாம் அந்த வாக்கை செலுத்துகிற போது அதன் விவரம் என்ன தெரியுமா? குறிப்பிட்ட அந்த நபரை நான் பிரதிநிதியாக்க விரும்புகிறேன், செயல் ரீதியான சாட்சியில்
வாய்வழி சாட்சியாக இல்லாமல் அந்த பொத்தானை அழுத்தி நாம் அந்த வாக்கை செலுத்துகிற போது செயல் ரீதியாக இன்ன வேட்பாளரை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எங்கள் தொகுதியின் பிரதிநிதியாக்க எனக்கு விருப்பம், எனக்கு சம்மதம் என்று செயல் ரீதியான சாட்சியை போல கண்ணிமிக்கவர்களே, குர்ஆன் இப்படி பேசுகிறது. வலா யஹ்ப ஷுஹதா இதா மா துஉ. சாட்சியாளர்கள் சாட்சி சொல்வதற்கு அழைக்கப்பட்டால் அவர்கள் மறுக்க வேண்டாம். குர்ஆன் சொல்லுகிற வசனம். சாட்சி சொல்வதற்கு உங்களை அழைக்கப்பட்டால் சில நேரங்கள்ல இப்படி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீங்கள் வழியை சென்று சாட்சி சொல்ல வேண்டும். ஏதேனும் ஒரு விபரீதம், ஏதேனும் ஒரு வழக்கு, சாட்சிக்கு நபர்கள் இல்லாத போது யார் வழிய போய் கண்ட சாட்சியை சொல்லுகிறாரோ அவர் சிறந்த சாட்சி என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தேர்தல் கமிஷன் அழைப்பு தருகிறது, குறிப்பிட்ட நாளை நிர்ணயம் செய்து உங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள் என்று எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது. அத்தனையையும் தாண்டி நாம் கடமையை புறக்கணிக்கிற போது அது சாட்சியை மறுக்கிற குற்றத்திலே வந்து சேரும் கண்ணிமிக்கவர்களே. பொதுவாக அதனாலதான் அரசாங்க விடுமுறையை அன்னைக்கு விடப்படுகிறது, இந்த வாக்கை செலுத்துவதற்காக. ஒட்டுமொத்தமாக அத்துணை துறைகளுக்கும் விடுமுறை. ஆனா சில பேர் வீட்டுல ஓய்வெடுக்கிற நாளாக வீட்டுல ஜாலியா டைம் பாஸ் பண்றது, பல்வேறு பொழுதுபோக்கு செயல்களில் ஈடுபடுகிறேன் என்று சொல்லி அந்த வாய்ப்பை நாம் அலைக்கழிக்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. சொல்லப்போனா இந்த அடிப்படை கடமை வாக்கு செலுத்துவது, ஜனநாயக உரிமையை நிறைவேற்றுகிற அடிப்படை கடமையை யார் நிறைவேற்றவில்லையோ அது தவறு. என்ன சொல்ல போனா அவரின் பொறுப்பு, அல்லாஹ்வின் பொறுப்பில் இருந்து அவர் விலகி விடுகிறார். ஏன்னா அவர் கடமையை ஆற்றவில்லை. அவர் மீதுள்ள பொறுப்பை அவர் நிறைவேற்றாத போது அல்லாஹ்வின் பொறுப்பில் இருந்து அவர் விலகி விடுகிறார். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், வாக்கு செலுத்துவது மார்க்கத்தின் பார்வையிலும் சரி மிக பெரும் ஒரு கட்டாயமான ஒரு கடமையாகும். பெரும்பாலும் யாரு இன்னைக்கு ஓட்டு போறதில்லை அப்படின்னு சொன்னா, சில நேரங்களில் வசதி படைத்தவர்கள், பெரும் செல்வந்தர்கள் முக்கியத்துவம் தருவதில்லை. சில நேரங்களில் படித்தவர்கள், கல்வி அறிவாளர்கள் கூட அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருவதில்லை. சில நேரங்களில் பல்வேறு பதவிகளில் அந்தஸ்துகளில் இருப்பவர்கள் அதை அலட்சியம் செய்வதை பார்க்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. பெரும்பாலும் சாமானியர்கள் முக்கியத்துவம் தருகிற போது இது போன்று உயர்நிலையிலே உள்ளவர்கள் பல பேர் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதை பார்க்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. சொல்லப்போனா ஜனநாயகம் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரும் நேமத் இந்த வாக்கு செலுத்துவது. எத்தனையோ நாடுகள், பெரும் பெரும் வல்லரசு நாடுகள், முன்னேறி இருக்கிற நாடுகளில் கூட ஆட்சியாளரை தேர்வு செய்வதற்கு குடிமக்களுக்கு அனுமதி இல்லை. அவர்கள் நம்முடைய முறைகளைப் போல தன்னுடைய உரிமையை, தனது ஆட்சியாளரை தேர்வு செய்கிற அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் ஜனநாயகம் என்கிற பெயரில் இந்த பெரும் நேமத் அருட்படை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டுகள் அது மாநிலத்திலோ மத்தியிலோ நமது ஆட்சியாளரை தேர்வு செய்கிற அதிகாரம் நமக்கு வழங்கப்படுகிறது. கண்ணிமிக்கவர்களே, இந்த நேமத்தை அருட்படையை நாம் கட்டாயம் பயன்படுத்தியாக வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குல்லு நஈமின் மஸ்ஊலுன் அன்ஹு யௌமல் கியாமா. என்னென்ன நேமத்துகள் உங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறதோ, அல்லாஹ்வின் புறம் இருந்து அருட்கொடைகள் வழங்கப்பட்டு இருக்கிறதோ அதை நீங்கள் தட்டி கழித்தால், அதற்கு நீங்கள் உரிய முறையில் அதை பயன்படுத்தாவிட்டால் மறுமையில் விசாரணை உண்டு என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம நினைக்கலாம், நான் ஒரு ஆள் ஓட்டு போடாதனால என்ன ஆகிற போகுது, என்னுடைய ஒரு ஓட்டு என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி விட போகிறது? இது பெரும் தவறான சிந்தனை. எத்தனையோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பல்வேறு மாநிலங்கள்ல ஒரு ஓட்டில் வென்றவர்கள் உண்டு, ஒரு ஓட்டில் தோல்வியை தழுவியவர்கள் உண்டு. வித்தியாசம் 1 2 வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடங்களில் நமது வாக்குகள் வந்து நிற்கிற போது மிகுந்த கவனத்தோடு நாம் செயல்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. அப்ப நாம் வாக்குரிமையை நிறைவேற்றாமல், வாக்கு செலுத்தாமல் போகிற போது கண்ணிமிக்கவர்களே, தவறான நபர்கள் வந்து அதிகாரத்திலே அமர்ந்து அதனுடைய பெரும் விளைவுகளை, ஆபத்துகளை சமுதாயம் சந்திக்க நேரிடும் என்பதை மாத்திரம் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் கண்ணிமிக்கவர்களே. ஒரு விதத்துல பார்த்தா இது அநீதிக்கு உதவி செய்வது. தகுதியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படாவிட்டால், தகுதி படைத்திருக்கிற நபர்கள் அரியணையில் அமர்த்தப்படாவிட்டால் தவறானவர்கள், பெரும் அநீதியாளர்கள், மதவாத சிந்தனை கொண்டவர்கள், சிறுபான்மைக்கு எதிரானவர்கள், இவர்கள் எல்லாம் வந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஆட்சியிலே அமர்ந்து விட்டால் பேராபத்து. வட மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் காலூன்றுவதற்கு காத்து கொண்டிருக்கிற மதவாத சக்திகளுக்கு முன்னால் இவ்வளவு காலங்களைப் போல இனி வரும் காலங்களிலும் நாம் அவர்களுக்கு பாடம் படித்து தர கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. முதல் படியாக நாம் முழுமையாக 100% வாக்குப்பதிவு என்கிற இலக்கை எட்டியாக வேண்டும் கண்ணிமிக்கவர்களே. அதனாலதான் பெண்கள் உட்பட நாம் ஆர்வத்தோடு அழைத்து சென்று கடமையை நிறைவேற்ற வேண்டும். வீடுகளில் இருக்கிற முதியவர்கள், நடக்க முடியாதவர்களை கூட பல்வேறு வாகன ஏற்பாடுகளை செய்து ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு நாம் உதவி புரிய வேண்டும் கண்ணிமிக்கவர்களே. நம்முடைய அலுவலகங்களில் பணிபுரிகிற பணியாளர்கள், இவர்களுக்கும் கூட நாம் நேரத்தை ஒதுக்கி தந்து கடமையை நிறைவேற்ற நாம் வாய்ப்பளிக்க வேண்டும் கண்ணிமிக்கவர்களே. யோசித்து பார்த்தால்
வாக்களிக்கிற கடமை எந்த சூழ்நிலையிலும் நாம் தவறவிடுவதற்கு அனுமதி இல்லை. கட்டாயம் கடமையை செலுத்தியாக வேண்டும். அது நம்ம தமிழகத்துடைய இந்த கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான குழப்பத்திற்கும் இடமில்லை. தமிழக அரசியல் சூழலை பொறுத்தவரை, நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போட்டி நிலையை பொறுத்தவரை தடுமாற்றத்திற்கு வேலை இல்லை. காரணம், களம் தெளிவாக இருக்கிறது, கள நிலவரம் தெளிவாக இருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, சொல்லப்போனா நம்முடைய நாட்டில், இந்திய திருநாட்டில் ஜனநாயக முறைக்கு மிக பெரும் ஆபத்து என்பதை நாம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. மத்தியில் ஆளுகிறவர்கள் எவ்வளவு சர்வாதிகார போக்கை கையில் எடுத்து இப்ப சுயமாக அவர்களே, எதிர்கட்சிகள் உட்பட ஆலோசனை இல்லாமல் சுய முடிவாக பல்வேறு சட்டங்களை அவர்கள் பரிசீலனை செய்கிற, நடைமுறைக்கு கொண்டு வருகிற சர்வாதிகார போக்கு போய்கொண்டிருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். ஒண்ணுமில்ல, உதாரணம் சொல்றதா இருந்தா இருக்கிற தேர்தல் கமிஷனர், இந்திய தலைவர் தேர்தல் கமிஷனர் அவருடைய முறைகேடுகளை கண்டித்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கிட்டத்தட்ட 130 எம்பிக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிற போது, அது குறித்து விசாரணை வேண்டும் என்று வைக்கிற போது, இந்த மத்தியில் ஆள்பவர்கள் நினைத்தால் ஒரு அறிக்கையை கவனத்திலே கொண்டு வந்து விசாரணை வைத்து அவர்கள் என்ன வேண்டுமானதும் செய்திருக்கலாம். ஆனால் சர்வாதிகார போக்கு என்ன தெரியுமா? விசாரணை கூட இல்லாமல், அது குறித்து எந்த ஆவணமும் இல்லாமல் தரப்பட்ட மனுக்கள் எல்லாம் குப்பை தட்டிக்கு போனது. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். இவ்வளவு தூரம் இன்றைக்கு ஒருவித சர்வாதிகார மனோநிலையில் மத்தியில் இருப்பவர்கள் போய்கொண்டிருக்கிற போது, தமிழகத்திலும் அவர்களது அதிகாரத்தை கொண்டு வருவதற்காக அவர்கள் வைத்திருக்கிற கூட்டணி கட்சிகள், இப்ப அவர்கள் மறைமுகமாக அவர்கள் இறக்கி இருக்கிற சில சில்லறை கட்சிகள், இவைகளை எல்லாம் நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னிமிக்கவர்களே, ஒண்ணுமில்ல, எவ்வளவு அவர்களது செயல்பாடுகள். அவசரமாக தேர்தலுக்கு முன்னால் பல்வேறு மாநிலங்களில் எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு வாக்கு திருத்தம், இப்ப பல மாநிலங்கள்ல லட்சக்கணக்கான வேட்பாளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தகுதியான நபர்கள், வாக்கு செலுத்த தகுதியான நபர்கள் லட்சக்கணக்கில் பெயர் பட்டியலில் இல்லை. இவர்களுக்கு பாதகமானவர்கள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறார்கள், சாதகமானவர்கள் உள்ளே கொண்டு வரப்படுகிறார்கள். தமிழ்நாட்டின் நிலவரம் அதுதான். கோடிக்கணக்கான மக்கள் வாக்கு செலுத்த தகுதியானவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, அவ யோசித்து பார்க்கிறோம். அடுத்து மிக நீண்ட கால திட்டமாக கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வரை இந்தியா எங்கள் வசம் என்று அவர்கள் மமதை கொள்ளுகிற அளவிற்கு அவர்களது அடுத்தடுத்து தொலைநோக்கு திட்டங்களை பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்த்தால் சமீபத்தில் கூட கடந்த வாரங்கள்ல டீலிமிட்டேஷன் என்று சொல்லி தொகுதி மறுவரையறை, பாராளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்வது, கிட்டத்தட்ட 543 தொகுதிகள், எம்பி தொகுதிகள், இதை அதிகப்படுத்துகிறேன் என்கிற பெயரில் மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அதிகப்படுத்துகிறோம் என்று சொல்லி அவர்கள் கொண்டு வந்திருக்கிற சட்ட திருத்தம் எவ்வளவு அவசர கதியில கொண்டு வர்றாங்க. பல்வேறு தென் மாநிலங்களில் தேர்தல் காலம், எல்லோரது கவனமும் தேர்தலை நோக்கி போய்கொண்டிருக்கிற போது, அது போன்ற சட்ட திருத்தங்களில் கவனம் இல்லாத சூழ்நிலையில் அவசர கதியில் திருத்தங்களை கொண்டு வருகிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் தொகுதிகளை சீரமைக்க போகிறார்கள். தமிழ்நாட்டில் 40 தொகுதிகள், கூடுதலா ஒரு 10-20 தொகுதி தர்றோம். ஆனால் இதே வட மாநிலங்களை பொறுத்தவரை அவர்கள் கையில் வைத்திருக்கிற மத்திய பிரதேசம் தொடங்கி உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், இப்படி பல்வேறு மாநிலங்களை சேர்த்தால் அவர்களது திட்டம் என்ன தெரியுமா? இப்ப ஒட்டுமொத்தமாக அவர்கள் முழுமையாக அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு தென் மாநிலங்களின் தயவு இல்லாமல் வட மாநிலங்களை வைத்து பெரும்பான்மை பெறலாம் என்கிற நோக்கில் சட்ட திருத்தத்தை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, அவ யோசித்து பார்த்தால் வட மாநிலங்கள் மாத்திரமே, குறிப்பாக இந்தி பேசுகிற மாநிலங்கள் மாத்திரமே பாராளுமன்றங்களில் செல்வாக்கு செலுத்த முடியும். தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் ஓரங்களில் அமர்ந்து வெறுமனை காட்சியாளராக இருக்கக்கூடிய நிலைகள் வருகிற அளவிற்கு அவர்களது அராஜக போக்கை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, அவ யோசித்து பார்த்தால் ஏன் இவ்வளவு அவசர கதை என்று கேட்டால் அவர்களிடத்திலே பதில் இல்லை. இவ்வளவு அவசரத்துல ஏன் இந்த சட்ட திருத்தம்? முறையான பதில் இல்லை. இவ்வளவு தூரம் அவர்களின் கடும் போக்கு போய்கொண்டிருக்கிற போது நாம் நம்முடைய வாக்குகள் மிகுந்த கவனத்தோடு அது தகுதியான நபர்களுக்கு போய் சேர வேண்டும். மன்னிமிக்கவர்களே, சில பேர் இருப்பாங்க, எங்க தாத்தா காலத்துல இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுறோம், எங்களுடைய அப்பா காலத்துல இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுறோம். இப்ப கட்சி விசுவாசம் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு சமுதாய அக்கறையோடு சமுதாய நிலையை கவனத்திலே கொண்டு நமது வாக்குகள் செலுத்தப்பட வேண்டும். மன்னிமிக்கவர்களே, என்ன சொல்ல போனா, இவ்வளவு நம்முடைய பாரத பிரதமர் மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் மேகம், மிக மோசமான ஒரு போர் சூழல் போய்கொண்டிருக்கிற போது இஸ்ரேலுக்கு பயணம் செய்து போய் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இஸ்ரேலை ஃபாதர் நேஷன் என்று சொல்லுகிறார். கேலி கூத்தாக பார்க்கப்படுகிற ஒரு வார்த்தையால் ஃபாதர் நேஷன் இஸ்ரேல் என்று அவர் பேசுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இந்திய நாடு பொருளாதாரங்களில் மிக மோசமான வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. $1 அமெரிக்க டாலர்
இந்திய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 97 ரூபாய் என்று வீழ்ச்சி கண்டிருக்கிறது. பொருளாதாரங்களின் தோல்வி இப்படி. ஆனால் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து அடுத்தடுத்து சிறுபான்மைக்கு தொல்லை தருகிற செயல்பாடுகளில் எந்தவித குறைபாடும் இல்லை. கண்ணிமிக்கவர்களே, சொல்ல போனா அமெரிக்கா தன் சொந்த மாநிலங்களை போல நமது நாடுகளின் விவகாரங்களிலே தலையிடுகிறது. அவங்க சொந்த மாநிலங்களை போல நமது நாடுகளின் விவகாரங்களில் உள் விவகாரங்களில் தலையிடுகிற அளவிற்கு நமது நாடு இன்றைக்கு அடிமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, நீங்கள் ரஷ்யாவில் இருந்து 1 மாத காலத்திற்கு மாத்திரமே கச்சா எண்ணெய் வாங்க வேண்டும் என்று அமெரிக்கா உத்தரவிடுகிறது. உள்நாட்டு விவகாரங்களில் பிற நாடுகள் தலையிடுகிற அளவிற்கு நமது நாட்டின் நிலை மிக மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, சுருக்கமாக சொல்லுவதானால் இது போன்று மதவாத சக்திகள், மதம் பிடித்திருக்கிற ஆட்சியாளர்கள், மத்தியில் இருப்பவர்கள், இவர்கள் இல்லாத ஒரு இந்தியாவை கட்டமைக்க வேண்டுமானால் முதல் படியாக நமது தமிழ்நாடு வருகிற தேர்தலில் கடந்த ஆண்டுகளைப் போல வளமையாக இருப்பதை போல இது மதவாதத்திற்கு இடமளிக்காத பூமி என்பதை நாம் உறுதியாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, அவர்களது கூட்டணிகளையும் சரி அல்லது மறைமுகமாக அவர்கள் இறக்கி இருக்கிற சில நபர்களையும் சரி நம்முடைய சமுதாய இளைஞர்கள் அவர்கள் சூழ்ச்சிகளை புரிந்தாக வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, சொல்ல போனா எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, முஸ்லிம் விரோத போக்கு வட மாநிலங்களில் கொடி கட்டி பறக்கிறது. நல்லா பாதுகாக்க வேண்டும். இவர்களது ஆட்சி தமிழ்நாடுகளில் அமைந்தால் கூட அதில் சற்றும் குறையாத அளவிற்கு அந்த நடைமுறைகளை கொண்டு வருவார். அஸ்ஸாம் முதலமைச்சர் கடந்த வாரத்துல எவ்வளவு மிக அற்புதமான அவர்களது வார்த்தைகள். அவர் சொல்றாரு, ரிக்ஷா ஓட்டக்கூடியவர் முஸ்லிம் என்றால், நீங்கள் ஒரு ரிக்ஷாவில் பயணம் செய்கிறீர்கள், அப்ப ஓட்டுபவர் முஸ்லிம் என்றால் அவர் 4 ரூபாய் கூலி கேட்டால் 2 ரூபாய் கொடுத்தால் போதும். இப்ப எவ்வளவு ஒரு அடிமைத்தனமாக சிந்திக்கிற, அற்பத்தனமாக சிந்திக்கிற, பொருளாதாரங்களை கூட முடக்க துணிக்கிற முதலமைச்சர் தொடங்கி சாமானிய தொண்டன் வரை இந்த மனநிலையிலே கட்டமைக்கப்படுகிறார்கள். இது போன்ற ஆட்சியை கொண்டு வருவதற்கு தமிழ்நாடுகளிலே முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்த்தால் மதவெறி தலை தூக்கி ஒரு கட்டத்துல நம்முடைய இந்திய நாட்டை பின்னோக்கி இழுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த விவகாரம் புரியாமல், விபரீதம் புரியாமல் இன்றைக்கு நம்முடைய சமுதாய இளைஞர்கள், குறிப்பாக சமுதாய இளைஞர்களுக்கு சொல்லியாக வேண்டும். எவ்வளவு தூரம் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் இந்த கூட்டணி கட்சிகளில் இருப்பவர்களாக சில நேரங்களில் இந்த சினிமா கவர்ச்சியால் கவரப்பட்ட ஒரு இளைஞர்கள் ஒரு பெரும் கூட்டம், நான் அந்த குறிப்பிட்ட நபரின் ரசிகன் என்று சொல்லி, அவரது கட்சி அரசியல் வேறு, சினிமா என்பது வேறு. அரசியல் என்பது அது ஒரு நாட்டின் அடிப்படை அம்சம், நாட்டின் 5 ஆண்டு தலையெழுத்தை நிர்ணயிக்கிற அம்சம். இப்ப நான் ரசிகன் என்கிற பெயரில் அரசியல் சினிமா கவர்ச்சியாக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறோம். மன்னிமிக்கவர்களே, சொல்ல போன அரசியல் அறிவு, அரசியல் முதிர்ச்சி எதுவும் இல்லாத நிலையிலும் கூட நான் நேராக பதவியிலே அமர்வேன் என்றெல்லாம் சொல்வது கேலி கூத்தான விஷயங்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். இளைஞர்கள் இன்றைக்கு கவர்ச்சியை தாண்டி யதார்த்த அரசியலை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள், சிறுபான்மைகள் சந்திக்கிற எவ்வளவு இடையூறுகள். என் தமிழ்நாட்டுல கூட அந்த கூட்டணி கட்சியில் ஒரு நபர் சொல்றாரு, நீங்கள் இந்த சிக்கந்தாமலையில் தீபம் ஏற்ற வேண்டுமானால் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள். இவ்வளவு மத உணர்வை தூண்டுகிற, மத வெறியை தூண்டி ஓட்டு கேட்கிற அளவிற்கு அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள். இதை இந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அவர் சொன்ன வார்த்தை, தமிழ்நாட்டில் நாங்கள் வெற்றி பெற்றால் பள்ளி கல்லூரிகளில் பெண்களுக்கு மதவாத அடையாளங்களுக்கு அனுமதி கிடையாது. இந்த ஹிஜாப் அணிவது, பெண்கள் அணிகிற தலையை மறைக்கிற இது போன்றவைகளுக்கு அனுமதி கிடையாது, மறுப்போம் என்று சொல்லி தேர்தல் பிரச்சாரங்களில் அவர்கள் முன்வைக்கிற வாதங்களை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, அப்ப வடநாடுகளை போல தமிழ்நாடையும் மாற்றுவதற்கு முயற்சிக்கிற இது போன்ற தீய சக்திகள் எல்லாம் நம்மால் களையெடுக்கப்பட வேண்டும். மன்னிமிக்கவர்களே, இன்னும் சில இளைஞர்கள் பெண்கள் உட்பட ஒரு புது முயற்சி தானே, ஒரு மாற்றம் வர வேண்டுமே. தொடர்ந்து கட்சிகள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு புது முயற்சியாக நாங்கள் மாறி வாக்களிப்போம் என்றெல்லாம் சொல்லி நாம் வாக்களிக்கிற போது, நாம் வாக்களிக்கிற நபர்களின் தகுதியை கவனத்திலே கொள்ள வேண்டும், அவர்களின் தகுதி தராதரத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். எந்தவித அரசியல் முதிர்ச்சியும் இல்லாமல், சமூக சிந்தனை இல்லாமல், அரசியல் சார்ந்த கலப்பணிகள் இல்லாமல் நேராக நான் அமர்வேன் என்று சொல்வதெல்லாம் உண்மையிலேயே விளையாட்டுத்தனமான ஒரு பேச்சுக்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்த்தால் சஹாபாக்கள் காலத்துல எவ்வளவு தூரம் ஒரு அற்புதமான அவர்களது அந்த விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை. இன்றைக்கு பிடிவாதம் ஒரு பக்கம், தனக்கும் பதவிகள் வேண்டும் என்கிற பதவி ஆசை இன்னொரு பக்கம். நான் எதிலும் பொறுப்புகள் இருக்க வேண்டும், நான் அந்த பொறுப்பு இந்த பொறுப்பு, எனக்கு பொறுப்புகள் வழங்கப்படுகிறது, எனக்கு பதவிகள் கிடைக்கிறது என்றெல்லாம் சொல்லி அற்புதனமாக நாம் முன்னெடுப்புகளை வைக்கிறோம். மன்னிமிக்கவர்களே, தாது சலாசில் என்று ஒரு போர்,
சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயம் என்று வருகிற போது எதையும் விட்டுக் கொடுப்பதற்கு துணிந்து விடுவார்கள். அது தலைமை பதவியோ இன்ன பிற பொறுப்புகளோ. சமுதாய அக்கறை உச்சகட்டமாக இருந்த காலம் சஹாபாக்களின் காலம். தாத்து சலாசலி என்று ஒரு போர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க தலைமையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில படைகளை அனுப்பி வைப்பார்கள். போர்க்களத்தில் போய் பார்த்தால் எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம். அம்ர் இப்னு ஆஸ் பெருமானாருக்கு தகவல் அனுப்புவார்கள், யா ரசூலல்லாஹ் எதிரிகள் எண்ணிக்கை அதிகம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் தலைமையில் இன்னும் சில படையை பெருமானார் அனுப்பி வைப்பாங்க. நேராக ஹஜ்ரத் அபூ உபைதா இந்த படையோடு வந்து சேருவார்கள், இஸ்லாமிய கொடியோடு வந்து சேருவார்கள். இப்ப வந்த 2 படை தளபதிகள், அம்ர் இப்னு ஆஸ் ஒரு தளபதி, இரண்டாவதாக வந்த அபூ உபைதா இன்னொரு தளபதி. இப்ப 2 படைகளையும் ஒன்று சேர்த்து ஒரு தளபதியாக உருவாக்கப்பட வேண்டும். யார் அதற்கு தயார்? அம்ர் இப்னு ஆஸ் விட்டு தரதுக்கு தயார் இல்ல. பெருமானார் இடையில முதல்ல அனுப்பிச்சு வச்சாங்க. இப்ப முதல் படை நான் தான், எனவே நான் தளபதியாக நடிப்பேன். அபூ உபைதாவை குறித்து சஹாபாக்கள் சொல்லுவாங்க, பெருமானாரின் வாயால் நம்பிக்கைக்குரியவர் என்று புகழப்பட்டவர் அபூ உபைதா. அமீனு ஹாதிகள் உம்மா, இந்த சமுதாயத்தில் நம்பிக்கைக்குரியவர், பெருமானார் பாராட்டி இருக்கிறாங்க. இவர் தளபதிக்கு தகுதியானவர். அம்ர் இப்னு ஆஸ் விட்டு தர மாட்டாங்க. கடைசியில அபூ உபைதா கேட்பாங்க அம்ர் இப்னு ஆஸ்ட, நீங்கள் பதவியை விட்டு தர மாட்டீங்களா? நான் விட்டு தர மாட்டேன். கடைசியில அபூ உபைதா சொல்லுவாங்களாம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கிளம்புகிற போது சொல்லி அனுப்பிய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் பிரிந்து விடாதீர்கள், ஒன்றுபட்டிருங்கள், ஒன்றிணைந்திருங்கள், ஓரணியாய் ஒன்றுபடுங்கள். எனவே நான் விட்டு தருகிறேன் என்று சொல்லி தளபதி பதவியை விட்டு தந்து கொடியை அம்ர் இப்னு ஆஸிடத்திலே கொடுத்து சாதாரண படை வீரராய் சேர்ந்தார்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், ஒரே தலைமையில் போர் நடைபெற்றது, ஒற்றுமை நிலைநாட்டப்பட்டது. சமூகம் சார்ந்த செயல்பாடு என்று வருகிற போது பல்வேறு கொள்கைகள் இருக்கலாம், பல்வேறு கட்சிகள் இருக்கலாம். ஆனால் சமூகம் என்று வருகிற போது நாம் விட்டு தருவது கடமைப்பட்டு இருக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, கொஞ்சம் தூர நோக்கோடு சிந்தித்து சமூக அக்கறையோடு செயல்பட்டால் நமக்கு மத்தியிலான பிளவுகள் இல்லாமல் போகும். கண்ணிமிக்கவர்களே, அப்ப யோசித்து பார்க்கிறோம், பொதுவாக இந்த தேர்தல்ல ஓட்டை பிரித்து பல்வேறு இடங்கள்ல ஓட்டுகள் சிதறி தான் வருவதற்காக இந்த மத்திய ஆட்சியாளர்கள் இவர்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைத்திருக்கிற மறைமுகமான ஏற்பாடுகளிலே ஒன்றாக இது என்று சொல்லி கூட, இந்த கட்சி என்று சொல்லி கூட நடுநிலை ஆய்வாளர்கள் தெளிவாக சொல்லித் தருகிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் ஏமாந்து விடக்கூடாது. பெருமானாரே சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா யுன்தஹல் முஃமின் ஃபி ஜுஹ்ரின் வாஹிதின் மர்ரத்தை. ஒரு மோமின் ஒரே பொந்தில் 2 முறை கொட்டு வாங்க மாட்டார். ஒரு முறை கொட்டுப்பட்ட முஸ்லிம் சுதாரித்துக் கொள்வார். திரும்ப திரும்ப தவறுகள் செய்து தன் சமூகத்தை அடமானம் வைக்க மாட்டார். திரும்ப திரும்ப தவறுகள் செய்து தன் சமுதாயத்தை ஆபத்திலே சிக்க வைக்க மாட்டார். கண்ணிமிக்கவர்களே, அப்ப யோசித்து பார்க்கிறோம், பொதுவாக நம்ம இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல மிகுந்த தெளிவான ஒரு அரசியல் களத்துல நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எந்தவித குழப்பத்திற்கும் இடமில்லாமல் பல்வேறு ஜமாத்துல் உலமா தொடங்கி பெரும் பெரும் அமைப்புகள் தொடங்கி எல்லோரும் ஏகோபித்து ஒருமித்த முடிவாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யதுல்லாஹி அலல் ஜமா, அல்லாஹ்வின் உதவி எங்கே இருக்கிறது தெரியுமா? ஜமாத்திலே இருக்கிறது, ஒட்டுமொத்த ஐக்கியத்திலே இருக்கிறது. எனவே இந்த சமுதாயத்தின் பெரும்பான்மை நல்லோர்கள், பெரும்பான்மை அமைப்புகள், பெரும்பான்மை உலமாக்களின் கூட்டமைப்புகள் என்ன முடிவெடுத்திருக்கிறார்களோ கட்டுப்பட்டு நம்முடைய வாக்குகள் செலுத்தப்படுகிற போது அது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நலவாக இருக்கும். அனிமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட விழிப்புணர்வை தந்தருள்வானாக. அல்லாஹ் வருங்கால சிறந்த ஆட்சியாளர்களை தந்தருள்வானாக. அல்லாஹ் இந்திய இஸ்லாமிய முஸ்லிம்களை எல்லாம் பாதுகாத்தருள்வானாக. அல்லாஹ் இந்திய அளவில் பெரும் ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.